9 சங்கீதம் 119 9 16 வரை மாறி மாறி வாசிப்போம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து எமது வழிகளை கண்ணோக்குகிறேன். எமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். எல்லா சபைகள்லையும் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுவார்கள். நியாய தீர்ப்பு, தண்டனை, அல்லது எச்சரிக்கை, ஜாக்கிரதை, இந்த காரியங்கள்லாம் சபையில் போதிக்கப்பட வேண்டும். அப்போதான் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். நான் ஒரு தடவை காரில் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இந்த நாட்டியர்களில் ஒருத்தர் இருந்தார். பக்கத்தில் இங்கே வெளியே பார்க்க பயங்கர மழை, காற்று இதெல்லாம் அடிக்கி. இந்த சைடு உள்ளவன் ஒரு பெரிய பணக்கார போல் இருக்கு. என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கு, எப்படி கூட்டிகிட்டு வர போகிறேன்னா தெரியல, என் பையனை அனுப்பியிருக்கேன். இவ்வளோ பெரிய எப்போ போல வருஷத்துக்கு முந்தி. அப்போ இந்த இப்போ இருக்க இந்த என்னது நம்ம பழைய புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றெல்லாம் நம்ம காலியாக கிடந்து அங்கே தான் அந்த மராட்டியர்கள்லாம் இருந்தாங்க. டென்ட்டு போட்டு உட்காந்துருந்தாங்க. ஏன் இந்த சைடு இருந்த மராட்டியர் சொல்கிறாரு, என் பங்களா பாருங்க காற்றுல பறக்கு அப்படிங்க. 2 பிள்ளைகள் வேறு இருக்கு அவளுக்கு, சின்ன பிள்ளைகள். நல்ல கடுகண்ணம். அந்த பணம் உள்ளவங்களுடைய மனநிலையும், அல்லேலூயா, வசதி இல்லாதவருடைய மனநிலையும். அல்லேலூயா. வசதி இல்லாதவன் என்ன சொல்கிறான்? காட்டில் பறந்து போனால் போகுது அப்படின்ட்டு இருக்கான். இந்த மனதில் ஏற்படுகிற சமாதானம் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற சொத்து. என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆனாலும் உலகம் பணத்தை வைத்து தன் சமாதானத்தை தேடுகிறது. பணம் உள்ளவர்கள், ஆஸ்தி உள்ளவர்கள் இந்த பூமியிலே சமாதானமாக இல்லை. நீங்கள் எவ்வளவு பணம் சேர்க்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்கள் மனசு பணத்தின் மேலே வரும். அதை உங்களை அந்த பாதுகாப்பதுக்கே உங்கள் உயிர் போயிடும். அதை சேமிக்கிறதுக்கு அநேகர் கஞ்சி குடிக்காமல் அல்லையா வேலை பார்த்து, அப்படி வேலை பார்த்து சென்னைக்கு போய் அங்கங்கே போய் ரூபாயெல்லாம் தேடி பேங்கில் நிறைய போட்டு வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லா ஆசையும் அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணுமா? தேவனுடைய அனுக்கிரகம் தேவை. பிரசங்கில் எழுதிருக்கு. அப்போ நீங்கள் அனுபவிக்கிறதுக்கோ, நீங்கள் இருக்கிறத வச்சு தேவனுக்குள்ள சமாதானமாக இருக்கிறதுக்கோ, அதுக்கு எல்லாத்துக்குமே தேவனுடைய கிருபை தேவை. அல்லேலூயா. இப்போ இந்த காரியங்களை புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி அப்படி அல்லையா, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் சொல்லுங்க, தேவன் என் கூட இருந்தா நான் சமாதானமா இருப்பேன். இதுதான் மெயின் பாயிண்டே. ஆனா நீங்க உலகத்துல உங்களுக்கு அடுத்தால வர்ற எதிர்காலம் இப்ப செய்கிற நிகழ்காலத்துல தான் இருக்கு. இப்ப நிகழ்காலத்துல நீங்க என்ன செய்யறீங்களோ பின்னாலும் உன் வாழ்க்கை அதுதான். எவ்வளவு பெரிய ஆபத்து. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் சமாதானமாக இருந்தால் எதிர்காலமும் சமாதானமே இருக்கும். நான் அழுதுகிட்டே இருந்தால் கடைசி வரையும் அழுதுகிட்டே. இதில் திருப்தியான ஒரு சமாதானம் கொடுக்கிறவர் கர்த்தர். வசனத்தின் அடிப்படையில் தான் உலகத்தில் எல்லா காரியங்களும் இயங்குகிறது. அல்லேலூயா. பூமியில் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் கூட இந்த வேத வசனத்தின் தீர்ப்பு தான் அங்கே நடந்துட்டு இருக்கு.
அல்லேலூயா. ஆனா நமக்கு அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கிறது பூராமே அல்லேலூயா வேத வசனத்தின்படியே தான் நடக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. நான் தான் கிறிஸ்துவன் இல்லையே, இல்ல, உனக்கும் வேத வசனத்தின்படி தான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஏழைக்கும் பண்ணையாருக்கும் எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான். அலைசு நல்ல கொஞ்சம் அழகாக இருக்கான், சிவப்பாக இருக்கான், முடியெல்லாம் அப்படி கர்லிங்லாம் வச்சிருக்கிறான், அதனால இவனை நியாய தீர்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் அதெல்லாம் கிடையாது. அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் அல்லேலூயா ஒரே சத்தியத்தின்படி தீர்ப்பு. ஒருவேளை நீங்கள் இயேசுவை சந்தித்தால், இயேசு உங்களை சந்தித்தால், நீங்கள் செய்த தவற்றுக்கு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றால், நீங்கள் செய்த உங்கள் பிதாக்கள் செய்த அந்த பாவத்திற்கு ஏற்ற தீர்ப்புக்குண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பாமல் இருப்பீர்கள். எல்லாரும் அங்கே பார்க்க கிளம்பாங்க, எல்லாம் அங்கே பார்க்காதே, வந்தவெல்லாம் உட்காருவோவா. நான் சொல்லுறது கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அவரே 2 வாரம் 3 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மாறாரு. அல்லேலூயா. என்ன சொன்னேன்? ஒருத்தரும் கேட்கல. ஆமா, படித்தவன் படிக்காதவன் இப்போ ஏழை. இதுக்கு அப்புறமும் சொன்னேன். என்ன சொன்னா, நான் பாவம் செய்து ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சந்தித்தால், சொல்லுங்க, நான் பாவ அறிக்கை செய்து தண்டனையை அதன் தண்டனையை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்தால், நானோ என் முற்பிதாக்களோ செய்த தவற்றுக்கு ஏற்ற தண்டனையை நான் இந்த பூமியில அனுபவிப்பதில்லை. யாருக்கு மட்டும் ரட்சிக்கப்பட்டு பாவரிக்கை செய்து மனம் திரும்பி பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள். ஆமென். இல்லைன்னா அந்த நீங்க சரியானபடி மனம் திரும்பலைன்னா இந்த பூமியில வாழும் பொழுதே நீங்க செய்த தவற்றுக்கு, உங்க பிதாக்கள் செய்த தவற்றுக்கு உண்டான தீர்ப்பை நீங்கள் அனுபவிக்கணும். நீதிமானுக்கு இந்த பூமியில சரி கட்டப்படும். ஒருவேளை என்னுடைய கணக்கு நிறைய இருக்கு, தீர்ப்பு குறையதான் வந்திருக்குன்னா மிச்சம் யார் கட்டுவா? மிச்சம் வைத்து வைப்பார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வைத்து வைப்பார்கள். இது வந்து நியாய தீர்ப்பு. என்னது நியாய தீர்ப்புன்னா? நியாயம் பிளஸ் தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு. யாருக்கு கூட குறையெல்லாம் கிடையாது. அது ஜெயலலிதா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான், எம்ஜிஆரா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான், ராஜீவ் காந்தியா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான், மோடி சொல்லணுமா, மோடி ஆனாலும் ஒரே தீர்ப்பு தான், பிச்சைக்காரனானாலும் ஒரே தீர்ப்பு தான். கரெக்டா அணு பெசகாது. நான் போன தடவை நான் இந்த பாளையங்குடி கிரேசிட்டே போகும்போது அவர் சொன்னா, எப்போ ஆண்டவர் கணக்கு தப்பாது, கொஞ்சம் சிலவங்களுக்கு கொஞ்சம் விட்டு பிடிப்பார், அவ்வளோதான். இந்த தூண்டில் மீன் பிடிச்சிருக்கியா, மீன் உள்ள வாயில் அமுட்டுருக்கும், மீன் வாயில் இந்த முள் அமுட்டுக்கிடும். இவன் கொஞ்ச நேரம் விடுவான் எதை, இந்த தூண்டில் உள்ள மீனை. அது என்ன செய்யும், அது அங்கங்கே போடும், எங்கேயாவது ஓடி தப்பிச்சிடலாம். கொஞ்சம் தூரம் போன பிறகு லேசாலும் பையன் பொண்ணு போலெல்லாம் தூக்க மாட்டான், சட்டுன்னு ஒரு வெட்டுவான் பார்க்கணும், சட்டுன்னு பிடிச்சின்னு இழுத்துட்டு மேலே பார்க்க வருவான். அல்லேலூயா. மேலே பார்த்தோன்னா இது மீனை பாவமே உயிர் இருக்குன்னு நினைப்பான். இந்த சைடு மீனை பிடிப்பான், இந்த சைடு இந்த நரம்பை பிடி சுற்றிக்கிடுவான். சுற்றிக்கிட்டு நான் யாரை சொல்கிறேன், இதுதான் பிரச்சனை. திமிரலாம், என்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்கலாம், என்னை யாரும் கண்டிக்க முடியாதுன்னு நினைக்கலாம், நான் ஞானம் இருக்குன்னு நினைக்கலாம். யாருமே தேவ ஞானத்துக்கோ தேவனுடைய தீர்ப்புக்கோ ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. இந்த தீர்ப்பு எங்க இருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து வருகிறது. எங்கிருந்து வருது?
தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, தேவன் தீர்க்கிறவரும் அல்ல. அவர் சொல்றாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை. அப்போ எதையா நியாயம் இருக்குது? நான் சொன்னேன் வார்த்தை தான் உங்களை நியாயம் தீர்க்கும். என்ன சொன்ன நியாயம்? நான் இது செஞ்சா இது தீர்ப்பு, இது செஞ்சா இது தீர்ப்புன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தீர்ப்பு உண்டு. எப்படியெல்லாம் தீர்ப்பு வரும்? அது பயங்கர கொடூரமானது. அல்லேலூயா. தீர்ப்பு, தேவனுடைய தீர்ப்பு கொடூரமானது. சொல்லுங்க, காற்றின் வழியாய் தீர்ப்பு வரும், வானத்தின் வழியாய் தீர்ப்பு வரும், பூமியின் வழியாய் தீர்ப்பு வரும், உயிரினங்கள் வழியாய் தீர்ப்பு வரும். அல்லேலூயா. நெருப்பின் வழியாய் தீர்ப்பு வரும். எப்படிலாம் தீர்ப்பு வரும்? வானத்தின் வழியாய், பூமியின் வழியாய், நெருப்பின் வழியாய், உயிரினங்கள் வழியாய். இதெல்லாம் நான் பைபிளில் வந்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் வந்தது. பூமியை பிளந்து முழுகிட்டாரு, அவ்வளோ பெரியும். அல்லேலூயா. காற்று வந்து அடிச்சு எத்தனை பேர் நொறுக்கி அடிக்கிட்டு சங்கடப்பட்டிருக்கா. வானத்தின் மழையிலான நோவா காலத்தில் தேசமே அழிந்தது. தீர்ப்பு. ஆமா, நோவா காலத்தில் மழையினால. அல்லேலூயா. இப்படி அக்கினியை இறக்கி அழித்தார். வானத்திலிருந்து மோசேக்கு விரோதமாக கல்லங்குண்டு எறிதான் ஆட்கள் புறம் சேர்ந்து. இவர் மேல இருந்து கல்லங்குண்டு எறித்தார். கல்லங்குண்டு எறிவாரு. அல்லேலூயா. இந்த தீர்ப்பு அல்லேலூயா நமக்கு காணக்கூடாத வழியிலே, அல்லேலூயா, அந்த சொல்லுங்க, தீர்ப்பு காணக்கூடாத வழியிலே ஆவிக்குரிய முறையிலே நம்மை தீர்க்கும். ஆமென். அக்னினால வருதுன்னா உங்களுக்கு தீ வந்து உங்க மேல விழாது. சோதனை. அல்லேலூயா. காற்றான காற்று வந்து உங்களுக்கு அடிக்காத. அதுக்கு தக்கன பெருவெள்ளங்கள், அல்லேலூயா, பயங்கரமான காற்றின் மோதல்கள் மாதிரி பிரச்சனைகள் வந்து மோதும். அந்த தீர்ப்புல இருந்து நீங்க தப்பிக்கணும். என்ன செய்யணும்? கொட்டாய் விடாம தப்பிக்கணும். எப்படி தப்பிப்பீங்க? நீங்க உபவாசம் போட்டோ அல்லது சரீரத்தை ஒடுக்கியோ தேவ சமூகத்தில் போய் இருந்து இந்த பிரச்சனைக்கு, இந்த தண்டனைக்கு, இந்த தீர்ப்புக்கு நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லி என்ன செய்யணும்? நமக்கு தெரியாது. நம்ம எப்பவும் நீதிமான் தான். எல்லாருமே அவங்க மனசுக்கு நீதிமான் தான். ஆனால் நம்ம நெருக்கப்படும் போது தான் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் தப்பு செஞ்சேன்னு என்ன கரெக்டாக ஓடிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. நான் நெருக்கப்படும் போது ஏதோ எங்கே தப்பு பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் போனாதான் ஆவியானவர் தான் உங்கள் தவறுகளை உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியும். அல்லேலூயா. உங்கள் தவறு உங்கள் வீட்டில் உங்கள் மகாட்ட போய் கேட்டால் சொல்லுமா? சொல்ல முடியாது. என் தவறு என் மனைவிக்கு தெரியுமா? அவன் மனசில் நினைக்கிற தவறு எனக்கு தெரியுமா? அப்போ யாருக்கு தெரியும்? அவர்கிட்ட போய் தான் கேட்கணும். ஐயா, எனக்கு இப்படி கால் முறிஞ்சிட்டு, ஐயா இப்படி பண நஷ்டம் வந்துட்டு, இப்படி அவமானம் வருது, இப்படி நோய் வந்துட்டு, நான் என்ன செய்ய? இதுக்கு தீர்ப்பு, இந்த தீர்ப்பு தண்டனை பூராமே தீர்ப்பு. சொல்லுங்க, எந்த தண்டனை வருதோ அது என்னது? தீர்ப்பு. தீர்ப்புல இருந்து விடுதலை ஆகணும். அந்த தண்டனையில இருந்து விடுதலை ஆகணும்னா நீங்க தேவ சமூகத்துல போய் அல்லது உங்க ஆவியானவர் உங்க மனசுல உணர்த்தினால், நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து அவற்றை பேரணும். என்னத்தை பேரணும்னா உங்க தீர்ப்புக்கு உண்டான குற்றத்தை நீங்கள் தேவ சமூகத்துல உணர்த்தினின் அடிப்படையில பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏமா புரியுதா? வரங்களா? அப்படி வாசி விடாதே, இங்க கேட்கணும். அல்லேலூயா. நல்ல கேட்க. இப்போ எனக்கு ஆண்டவர் பாவத்தை உணர்த்திட்டார். சுவிசேஷமுத்திட்ட இருந்து நீ 10,000 ரூபாய் களவாண்டது தப்பு, ஏமாத்துனது, உன் வீட்டில் கருப்பு ஆவி நிற்கிறது, நீ 10,000 ரூபாய் கொடுத்தாதான் நீ பிள்ளைய தப்பிக்க முடியும்னு சொல்லி நீ 10,000 ரூபாய் வாங்கினது தப்புன்ட்டு யார்கிட்ட உணர்த்தார்? யார்கிட்ட உணர்த்தல அப்படின்னு நான் வாங்க முடியல, சும்மா சொல்கிறேன். உணர்த்துறாரு. உடனே நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுவது மட்டுமல்ல,
இந்த 10,000 கொண்டு போய் அவர்கிட்ட என்ன செய்யணும்? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றதின் அடையாளம். 10,000 ரூபா கொடுக்க முடியுமா? அவன் நம்ம ஆள் நைஸாக என்ன சொன்னாலும் கேட்டுருப்பான். சுவிசேஷமுத்து நீ 10,000 ரூபா நான் போய் சொல்லி ஏமாத்தினது தப்பு. அவன் ஏற்றுக்கிட்ட தான் செய்வான். தீர்ப்பு எங்க இருக்கு? சட்டம் அங்க இருக்கு. இவருக்கு பார்த்து நான் சட்டத்துக்கு கீழ்ப்படியணுமா? அவரை பார்த்து சட்டத்துக்கு கீழ்ப்படியணுமா? அவரை பார்த்து சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நீங்க தப்பிக்கப்படுவீர்கள், உங்க பிள்ளைகள் தப்பிக்கப்படும். நீங்க செய்யற மனம் திரும்பாத வைக்கிற சிலுவைக்கு போவாத எந்த பாவம் உங்க பிள்ளைகளை பயங்கரமா பாதிக்கும். வேசித்தனம் விக்கிராராதனை வேசித்தனம் பண்ண அநேகரை கண்டிருக்கிறேன். அவன் வாழ்க்கையில் அவன் பிள்ளைகள் நல்லாவே இல்லை. ரவுடித்தனம் பண்ண எத்தனை பேரை பார்த்துருக்கேன். எத்தனை பேரை ரவுடித்தனம் பார்த்துருக்கேன். அதில் ஊக்காட்டு ஜமீன்லாம் பண்ணாத அட்டுழியம் கிடையாது. அவங்க சாகும்போது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அல்லையா, ஊக்காட்டு ஜமீன் எவ்வளவு வயக்காட்டெல்லாம் பல ஏக்கர் அப்படி வாழ்ந்த ஆட்கள். ஆனால் தீர்ப்பு தீர்ப்பே நீ கொஞ்சம் நில்லு, நான் ஜமீன் என்கிட்ட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவங்க அந்த 100 வருஷத்துக்கு முந்தைய 2 மாடி போட்டு வீடு கட்டியிருந்தான். மண்ணுனால இந்த சுண்ணாம்பு அரைச்சி கட்டியிருந்தான் மேலே வரையும். அதை உடைக்கிறதுக்கே புல்டோசரால முடியல. எங்க ஊய்க்காட்டு அரண்மனையை உடைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வாழ்ந்தவர்கள். தீர்ப்பு யாரையும் என்ன செய்யல. இந்திரா காந்தி அம்மா வயிறு நிறைய குண்டை வாங்கினாங்க, அடிவயிறு நிறைய குண்டு வாங்கினாங்க. இந்திரா காந்தி அம்மா தீர்ப்பு விடல. அல்லையா, ராஜீவ் காந்தி அல்லையா நன்றியோடு அந்த பிரியங்கா காந்தி சொல்றது, எங்க அப்பாவை நான் முத்தம் கொடுத்து அனுப்புனேன். அவரை இந்த தேசத்து மக்கள் எங்கள்கிட்ட எப்படி திருப்பி அனுப்புறாங்க தெரியுமா? ஒரு அல்லையா ஜெண்டான அந்த இது கொடி, தேசிய கொடியில துக்கடான துண்டா தேசிய கொடியில கெட்டி அனுப்புனாங்க. ஜெயலலிதா பத்தி தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய எதிரியை இன்னைக்கே கொன்றுவான். 10 வருஷத்துக்கு முந்தி பிறகு வரக்கூடிய எதிரியை இன்னைக்கு காலி பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான சக்தி உள்ளவர். பயங்கரமான சக்தினா பயங்கரமான சக்தி. அல்லையா, அவன் நிழலே அவளை கண்டு பயப்படும். அல்லையா, அமைச்சர்கள் பயப்பட்டார்கள். எதிர்கட்சிக்காரன் ஓடணும். கருணாநிதி எதிர்த்தால உட்காந்துருக்கணும், எதிர்கட்சி தலைவர். ஜெயலலிதா அந்தங்கேருந்து பேசுறதுக்கு முந்தி அந்த இந்த ஃபைல்லாம் தூக்கி முன்னால் குமிச்சு வச்சுருவார். அவர் மூஞ்சியை பார்க்கக்கூடாது. கருணாநிதி யார் தெரியுமா? 50 வருஷமா தலைப்பு செய்தியாக இருந்த மனுஷன், யாரெல்லாமோ எதிர்த்தவன். ஆனால் கடைசியில் எடுத்தவர். அல்லது கடைசியில் பார்த்தா ஜெயலலிதாவுக்கு முன்னால் இருக்கிறதுக்கே பயம். அந்த ஜெயலலிதா நிலைமை தெரியுமா? அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறியா அடுத்தால கூட 1000. அல்லேலூயா. யாரையுமே தீர்ப்பு விட்டு வைத்தது இல்லை. ஆனால் இந்த தீர்ப்புல இருந்து நீங்க தப்பிக்கணும். நீங்க செய்த தவறுக்கு சரியான பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாத எந்த ஒரு பாவத்தின் தண்டனையும் தீர்ப்பாய் மாறும். அல்லேலூயா. எத்தனையோ கதைகளை சொல்ல முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 13வது வசனம். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் விவரித்து இருக்கிறேன். உம்முடைய வாக்கில் உள்ள நியாய தீர்ப்புல நான் இப்போ அதான் சொல்லிட்டு இருக்கேன். சபையில் சொல்றதே கிடையாது. நியாய தீர்ப்பு வரப்போது நீ சரியானபடி தப்பித்துக்கொள். பெருவெல்லாம் இது அக்னியை விட மோசமானது. எது? அக்னியை விட மோசமானது. நீங்க தேவனுக்குள்ள இருந்தா 7 மடங்கு அக்னியை சூடாக்கினாலும் அந்த அக்னி உனக்கு பேலன்ஸ் செய்யாது. நீ தேவனுக்குள்ள இருந்து மனம் திரும்பி அல்லையா குணப்படலைன்னா சிங்கத்தின் வாயிலாம் விடுவான். அல்லையா, இல்லைன்னா சிங்கத்தின் வாய் கட்டப்படும். நீ நம்ம முன்னோர்கள் யாருமே யோக்கியங்கள் இல்லை.
யார் தகப்பன் தாய் யோக்கியம்னு? நான் என் பார்வைக்கு எங்கள் அம்மா தெய்வம், என் அப்பா பெரிய தர்மர்னு சொல்லுவாங்க. ஆனால் என் பார்வைக்கு தான் அப்படி. அவங்களோட அந்தரங்க வாழ்க்கையோ அல்லது அவங்களோட மனநிலையோ இருதயத்தின் யோசனையோ எனக்கெல்லாம் என்ன தெரியாது. என்ன நீங்க முதல்ல மூஞ்ச பார்க்குறீங்க, தேவன் எங்க பார்க்கற? இங்க உள்ள ஒரு மனுஷனுடைய தன்மை தான் நியாய தீர்ப்புக்கே கொண்டு வரும். இல்லை எது உள்ள இருக்கிற மனுஷனுடைய கிரியைகள் தான் சொல்லுங்க. உள்ள இருக்கிற மனுஷனுடைய கிரியைகளே நியாய தீர்ப்புக்கு நம்மை நிறுத்தும். வெளியே பாவலா பண்ணிடலாம், பக்திமானா நடிச்சிடலாம், ஆனா உள்ள மனுஷன் எப்படி இருக்கான்? அவன் தான் நியாய தீர்ப்புக்கு வருவான். அல்லேலூயா. அதனால திருப்பி சொல்றேன், இப்ப இருக்கிற வாழ்க்கை சொல்லுங்க, இதுக்கு முன்னால நான் செய்த தவறு அல்லது என் முன்னோர்கள் செய்த தவறினாலே இந்த பூமியிலே தீர்ப்பின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு அலெக்சா கோடீஸ்வரன் ஜூடாவை பிச்சைக்காரனமா ஆண்டவர் படைச்சாரு? இல்ல, சமதான் படைச்சாரு. ஏன் இப்படி மாறணும்? தீர்ப்பு. என்னது? பிச்சைக்காரனா இருக்கு, கோபப்படுறாதப்போ. பிச்சைக்காரனா இருக்கிற யூதா பெரிய கோடீஸ்வரனா இருக்க அலெக்ஸை விட சமாதானமா இருக்கிறான். இது யாருடைய தீர்ப்பு? அப்ப பணம் என்னது இல்ல, முக்கியமா இல்ல. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 75வது வசனம். அதிலே தான் ஆமென். அறிவேன். இவன் உபத்திரவத்தில் எழுதுறான் சங்கீதக்காரன். இதுதான் நான் முந்தி சொன்னேன், உங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு. நீங்க வர்ற பொருளாங்கினால் அவர் சோதிக்கிறவர், உங்களை தண்டிக்கிறாருன்னா அவர் சும்மாலாம் ஒன்று தண்டிக்கல, தண்டிக்கிறார். நம்ம வாழ்க்கை முறை தான் நமக்கு தண்டனையாகவோ ஆசீர்வாதமோ மாறுகிறது. அப்படிதான். ஆமே. நீ விதைக்கிறதா அறுப்போம். நீ அல்லலியா முன் செய்தது பின்ன விளையும். அல்லலியா அளக்கிற அளவின்படி அளக்கப்படும். நீ எப்படிலாம் அளக்குறீங்களோ அப்படியே அளக்கப்படும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கான். அவங்க அப்போ தாத்தா குடித்த ரத்தம்லாம் பேரங்காக்குதான். எதுல? அட கர்மத்தில். தாத்தா குடிச்ச ரத்தத்தை யாரு காக்குதா? அப்ப என்ன அர்த்தம்? தாத்தா செய்யற தவறுக்கு பேர என்ன செய்யணும்? தண்டனை அனுபவிச்சாகணும். அதே வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்பு நீதி உள்ளது. அவருடைய இருள் கொஞ்சம் வேணும், கணக்கு கொஞ்சம் தவறா போட்டு. தாவீது பண்ண தவறுக்கு போறோம், அண்ணாத்துறைக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. அவர் நீதி என்னைக்கு என்ன செய்யாது? தவறு அது மாற்றிலாம் போகவே செய்யாது. கம்ப்யூட்டர் ஒரு வேலை தப்பா கணக்கு போட்டாலும் போட்டுடலாம். தப்பா கணக்கு ஒரு இம்மி கூட தவறாது. இல்லையா? இந்த பணத்தை தேடிட்டு அலையிறவங்கெல்லாம் பார்ப்பேன். வேவுன்னு தயிர் விற்கிறதுன்னா, மோரை விற்கிறதுன்னா, பாலை விற்கிறதுன்னா, சேவ் பண்ணிட்டு பேசுவா. கேளுங்க. அலையிலுயா. என்ன வியாபாரம்? ஓடி உழைக்கிறாங்க. அதுவும் 500 மில்லி பாலுக்கு 400 மில்லி தான் கொடுக்காங்க. 1 லிட்டர் பாலுக்கு 900 மில்லி தான் கொடுக்குறாங்க. ஓடி உழைச்சி துட்டை கொண்டு போய் சேர்த்து நான் மனசுக்குள்ள நினைப்பேன், என்ன உழைப்பியா? அல்லேலூயா. ஃப்ரீயா அப்படியே எழுந்திரிச்சோம், 5 மணிக்கு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணோம், ஒரு வசனத்தை வாசித்தோம்,
தேவனை நோக்கி ஜெபம் பண்ணோம், ஃப்ரீயாக ஆரம்பித்தோம் வாழ்க்கையை. இந்த நாள் பூரா தேவனோடு இருந்தோம், தேவனை மகிமைப்படுத்தினோம், பொல்லாப்புக்கு நம்ம ஆத்மாவை காத்துக்கிட்டோம், சிந்தனையை சுத்தமாக வச்சுக்கிட்டோம், இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டோம், நித்திரை க்ளீனாக வரும். சில நாளைக்கு எனக்கு நித்திரை வர்றதில்ல. நேரத்துலாம் 9:30 10 மணிக்கு பட்டுட்டோம். நீங்கள் கண்ணை மூணுன்னா தெரியும், டக்குன்னு முழிச்சு பார்க்க 4:10. நான் 3 மணி 3:30 எந்திரிச்சிருவேன். 4:10 ஆகிட்டு. என்ன செல்லு கரெக்டெல்லாம் ஓட்டுதான், கூட குறைய ஓட்டுதான்னு திருப்பி இன்னொரு செல்லை எடுத்து அடிச்சு பார்க்க 4:10 ஆகுது. நேரத்தான் கொஞ்சம் நல்லாவே உறங்கிட்டேன். இல்லையா அல்லையா பிரியமானவருக்கு அவர் நினைச்சுறாரா? நல்ல நித்திரை குறைவதும் கூட நியாய தீர்ப்பின் அடையாளம். உன் சஞ்சலமும் துக்கமும் நியாய தீர்ப்பின் அடையாளம். சரீர ஒடுக்குதலும் வேதனையும் நியாய தீர்ப்பின் அடையாளம். அல்லையா பசியும் பட்டினியும் நியாய தீர்ப்பின் அடையாளம். வியாதியும் அல்லையா நெருக்கங்களும் நியாய தீர்ப்பின் அடையாளம். அல்லையா யாரு செஞ்சாங்களோ அப்படிம்பாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே செல்லிபுரத்தில் பக்கத்து வீட்டுக்காரரு குட்டியாப்பிள்ளான்னு ஒரு ஆள், 11 பிள்ளைகள். சரியா அவர் பாதி மந்திரம் படிச்சிருக்காரு, பாதி ஆரையும் க்ளோஸ் பண்ணால் ஒன்றா டக்குன்னு போய் செய்வனை வச்சுட்டு வந்து உடனே ஆளையும் க்ளோஸ் பண்ணிடுவார். 11 பிள்ளை, 10வது பார்வதி, 11 லட்சுமி. அவர் இறக்கிறதுக்கு முந்தியே பெரிய பெரிய பிள்ளைகளாக ஆன பிறகு 6 பிள்ளைகள 7 பிள்ளைகள அவர் கண்ணுக்காக இறந்து போச்சு. கண்ணுக்காக வரிசையா ஒரு வீட்டுக்கு போகிறேன். எங்கள் வீட்டில் அந்த 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 வீட்டில் அது இத்தனை வயசு ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக செத்துருவாங்க. 50 வயசு ஆனாலே செத்துருவாங்க. ஒரு ஆள் ஒரு சாட்சி சொல்ல ஒரு ஆள், எங்கள் குடும்பத்தில் 50 வயசுக்கு மேலே ஒருத்தர் இருந்தது இல்லைங்க. குறிப்பிட்ட வயசு வந்தோடனே கண்ணு தெரிய மாட்டேங்குங்க சில வீடுகளில். குறிப்பிட்ட ஒரு வீடியோ பார்த்தேன், 5 பேர் அண்ணன் தம்பி, 5 பேர் கால் வழங்கலை. கால் வழங்கல, ஹேண்டிகேப்டிக்கு சின்னதும் பெருசுமா இருக்குது. அப்படி நொண்டி தான் நடக்கிறான். ஒரே ஒரு பையன் தான் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கான். அவனையே 2 பேர் நொண்டி தூக்கி கொண்டு போய் வைக்கான். அவன் ஜெராக்ஸ் கடையில் இருந்து ஜெராக்ஸ் வேலை பார்த்து இந்த 5 பேர் சாப்பிட்றாங்க. தேசத்துக்கு போங்க, அந்த ஊரில் பூராமே அல்லையா முடவர்களாக இருப்பாங்க. கண்டமங்கலம் போங்க, தலைமைப்புறம் போங்க, ஏகப்பட்ட பேர் ஊமையா வாய் பேச திறனற்றவர்கள். இது எல்லாம் என்னது? தீர்ப்பு. முன்னோர்கள் செய்த சாபத்தின் தீர்ப்பு. இது தேசத்தை தாக்கக்கூடிய தீர்ப்புகள். கோராகின் புத்திரருக்கு தேவன் தீர்ப்பு கொடுத்தார். பூமி இப்படி பிளந்து அவ்வளவு பேரையும் முழுங்கிட்டு வானத்திலிருந்து அக்னியை இறக்கி சோதம் குமாரை அழிச்சு தள்ளிட்டாரு. எது என்னது? அவருடைய அக்கிரமம் செவியை வந்து என்னச்சு தான் எட்டிட்டு சோதம் குமாரை அழிஞ்சுது. தீர்ப்பு, தேவனுடைய தீர்ப்பு ஒரு நாளும் தப்பாது. ஆமென். ஒரு பாவத்துக்கு பயப்படாதவர்கள் சொல்லு, பாவத்துக்கு பயப்படாதவர்கள் அந்தரங்கத்திலே பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு உட்படாதவர்கள். என்ன சொன்னேன்? ஆளுகைக்கு உட்படாதவர்கள். எனக்கு பரிசுத்த ஆவியின் ஆளுகை இருந்ததுன்னா பாவத்துக்கு நினைச்சுவேன், பயப்படுவேன். பயப்பட்டா எனக்கு என்ன வராது? தீர்ப்பு வராது. இல்லைன்னா தீர்ப்புக்கு உட்படுவேன். ஏன்னா யாரையும் ஏமாத்திட முடியும்? நான் உங்களெல்லாம் ஏமாற்றி வீடு கட்டியிருக்கணும். என்கிட்ட என்ன இருக்குங்களோ அதெல்லாம் பயம் காட்டினா வந்து மிளகு டப்பா கிழகு டப்பாவில் இருக்குது பூரா வந்து விழுந்துடும். பயம் காட்டலை இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும். தீர்ப்பு யார் சமப்பா? தீர்ப்பு நீங்கள் தான் ஜெபம். நீங்கள் போட்டுட்டு போயிடுவே, ஏமாந்துட்டு போயிடுவியா, ஏமாந்துட்டு ஏதோ ஒரு நினச்சிட்டு போயிடுவியா, குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்ட்டு போயிடுவியா. ஆனால் தீர்ப்பா எங்கே எழுதப்படுது? பரலோகத்தில் எழுதப்படுது. அங்கேருந்து தீர்ப்பு எனக்கு வரும். நீங்கள் அநேக ஊழியர்களுடைய மரணத்தை பாருங்க, கோர மரணமாக இருக்கும். பயங்கர தீர்ப்பு. நேரம் ஆகிட்டு தான்
இன்னொரு வசனத்தை வாசி முடிக்கும். 43வது வசனம். ஆமென் 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 ஆமென். போதும். இப்போ இங்கே என்ன சொல்லுது? நான் தீர்ப்பில் இருந்து தப்பிச்சுக்கணும்னா சத்திய வசனம் என் நாவில் இருந்து என்ன செய்யக்கூடாது? எங்கேருந்து நாவுக்கு வருது? அப்போ இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கணும்? வசனம் நிறைஞ்சிருந்தா நான் தீர்ப்புக்கு என்ன செஞ்சுக்கிடுவேன்? தப்பிச்சுக்கிடுவேன். நான் என்னமோ நீங்களா செவிடர்கள் மாதிரியும் நான் கொஞ்சம் அதனால சத்தம் போட்டு பேசுகிறாதான் கேட்கும் மாதிரி பேசிட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன இந்த தீர்ப்புக்கு நீங்கள் தப்பிக்கணும்யா. உங்கள் வீட்டில் எவ்வளவு தான் தண்டனைக்கு உண்டான தீர்ப்பு அதிகமாக இருந்துட்டு போகுது. எங்கள் தாத்தா பெரிய கொலாரனாவே இருந்துட்டு போகிறான். அவன் ஒன்று சொல்லுறான்னு நினைக்கலாம், ஒன்றுத்து வச்சுட்டு போல எண்ணத்தை வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கு உண்டானது நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நாள் இருக்கட்டும், என் இருதயத்தில் சொல்லுங்க, என் இருதயத்தில் எவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு தூரம் தான் தேவனால் விசுவாசிக்கப்பட்ட வசனம் நிறைந்திருக்கும். வசனம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் விசுவாசிக்கப்பட்ட வசனம் இருதயத்தில் நிறைஞ்சிருக்கணும்னா என் சாபத்திலிருந்து நான் விடுதலை ஆயிருக்கணும். அதுதான் என் வசனம் உள்ள என்ன செஞ்சிருக்கோம்? அதுல ஜீவன் உண்டாயிருக்கும். வசனம் இருக்கா உள்ள? வசனம் தான் உயிர். வசனம் தான் சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலையே ஆக முடியும். வாயில் வசனம் வந்துக்கிட்டே இருக்கணும். இருதயத்தில் நிறைஞ்சிருக்கணும் வசனங்கள். தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அநேக காரியங்களில் எனக்கு தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள காரணமே இந்த வேத வசனங்கள் இருதயத்தில் இருந்ததுனால தான். அல்லேலூயா. பலரை நான் ஏமாற்றி இருக்க முடியும். பலருடைய அல்லேலூயா சார்ந்து வாழ்ந்திருக்க முடியும். பலர் ஏமாற்றினவங்களை நான் சாபம் கூறியிருக்க முடியும். மனுஷன் ஒரு ஆசாரியனுடைய சாபம் அப்படியே பழிக்கும். ஒரு ஆசாரியன் விடுகிற சாபம் அப்படியே பழிக்கும். நான் சாபம் விட்டுருக்க முடியும் நீ ஏமாத்தினவங்களாம் இல்லை. நீங்கள் யாரையும் சபியாதிருங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் யாரையும் என்ன செய்யாதீங்க? சபியாதிருங்கள். நீ ஆசீர்வதிக்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியாக இருந்தாங்கன்னா அவன்கிட்ட போய் சேரும். இல்லைன்னா ஆசீர்வாதம் எங்கே வந்துடும்? நம்மகிட்ட வந்துடும். அதனால இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கணும்? கசப்பு, மூர்க்கம், கோபம், வசனங்கள் உள்ள நிறைஞ்சிருக்கணும். ஏன் நிறைஞ்சிருக்கணும்? இது தவறு, இது சரிங்கிறத என்னது போதிக்கும்? வசனம் போதிக்கும். உள்ள இருந்துட்டு பேசும் வசனம். வசனத்தில் இப்படியே எழுதி இருக்கிறதேங்கும். அப்பதான் நீங்க இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். கொடூர தண்டனைகளை பார்த்துருக்கிற ரொம்ப குடும்பங்களில் பிள்ளைகளுடைய தண்டனைகள் பயங்கர தண்டனைகள். நான் இப்போ இந்த அது எலிசபெத்தோடைய அந்த செல்வந்தோடைய சகோதரி பிள்ளைகள். ஆனால் அடிக்கடி நினைப்பேன், யார் சோமப்பா? நிம்மதி ஏது? கொல்ல முடியுமா? அதை பச்சு காப்பாற்ற முடியுமா? ரெண்டும் சங்கடம். என்னது தீர்ப்பு? நான் அவங்க ஐயோ அவங்க பாவம் சொல்லலை. ஆனால் தீர்ப்பு இல்லாமல் இந்த காரியங்கள்லாம் நடக்கவே செய்யாது. அல்லேலூயா. அவரே ஒரு வசனத்தை வாசி பிடிக்கும். 76வது சங்கீதம் 76வது சங்கீதம் 76வது சங்கீதம் 9வது வசனம். நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளினபோது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு எட்ட பண்ணினீர். ஆமென். போதும். இன்னொரு ஆள் வாசிக்கிறோம். 76:9. வாசிங்க. வானத்திலிருந்து ஆமென் அமர்ந்தது. 8லேருந்து வாசிக்கலாம். ஆமென் ஆமென். நல்ல கழுங்க. ஒரு நிமிஷம். ஜனங்கள்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க.
நியாயம் விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் எழுந்தருளிட்டார். அல்லேலூயா. எழுந்தருளோம்னா என்ன எழுதியிருக்கு? வானத்திலிருந்து நியாய தீர்ப்பை கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அடங்கியது, அமர்ந்தது. அப்ப நியாய தீர்ப்பு கொடுக்காம மக்கள் மனம் திரும்ப மாட்டாங்க, கண்டிப்பா திரும்ப மாட்டாங்க. இந்த கிறிஸ்துவம் அழிஞ்சாதான் கிறிஸ்துவம் சரியா வரும். இங்கன்னா ஜெவனர் கூட்டம் நடத்து கூட 4 பேர் வந்து நம்மளை அடிக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் சர்ச்சை அடுத்து நொறுக்குறாங்களோ அப்பதான் என்ன உண்டாகும்? நம்ம தேவனை சேவிப்போம், நம்ம பாவங்களை அறிக்கை செய்வோம், தேவனை சேவிக்க ஆரம்பிப்போம். நியாய தீர்ப்பு உண்டாகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நியாய தீர்ப்பு அப்பா அப்பா கடுமையான ஆனால் நியாய தீர்ப்புனால மக்கள் சங்கடப்படுறாங்கன்னு யாருமே நினைக்கிறதே இல்லை. நான் அடிக்கடி இந்த அவர் வழக்காளி தான் பார்ப்பேன். பெரியாச்சு என்னமோ பேசுவார், ரொம்ப சவுடால பேசுவார். நான் வந்து தோசை வாங்கி போயிருக்கேன், நான் குடிச்சிட்டு தோசை வாங்க போயிருக்கேன். இந்த தெருவில் இருந்தார் ஆசாரி, அவர் என்னமோ 20 ரூபா கொடுக்கணும். நானும் தோசை அவரை கூப்பிடுதாரு, இல்லைங்கப்பா எண்ணெயில் நான் பலச்சார கடைக்கு எண்ணத்தில் கொண்டு போய் கொடுப்பேன், நீ பாட்டில் வாங்கிக்கிட்டு போயிட்ட, எவன் விட்டு துட்டுல. அவ்வளோதான் மத்தியில் அவர் கூணி குறுகி போயிட்டார். உடனே என்ன செஞ்சார் இல்லை, விறுவிறு போய் 20 ரூபா கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். எவ்வளோ பெரிய அநீதி. அவர்கிட்ட எங்கள் கீழ் வீட்டு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தார் கிட்டு சார். அவர் வந்திருக்காரு, சாரும் கூட வந்திருக்காரு. இவன் வரவன் அப்படின்னு இருக்காங்களா, பயந்துட்டு அடிக்கிட்டானா. அவர் இந்த நான் குடியிருந்த வீட்டுக்கார சார் வந்து சொல்லாரு, அங்க சாரு சொல்லாரு, ஐயா என் கூட தான் இவரும் வந்தாரு, அவன் பின்னால மணல் அடிக்கவும் வந்துகிட்டு இருக்கான், அவன் சும்மா தான் யார் அப்படின்னாங்களா, இவர் பயந்து நடுங்கி போய் யார்கிட்ட வந்து ஒழியுதாரு. எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டாங்க ஐயா? 100 வயசு வரையும் வாழ்றான். தீர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உள்ள அறுத்து வாழ்வான். நீ உலகத்தில் நான் 500 வயசு வரையும் வாழ்றதோ 50 வயசு வரையும் வாழ்றதோ முக்கியம் கிடையாது. தேவனோடு வாழ்ந்தியா அதான் முக்கியம். சமாதானமாக வாழ்ந்தியா அதான் தீர்ப்பு. இருக்கிறதுல திருப்தியா வாழ்றியா அதான் தீர்ப்பு. பெட்டி பட்டியா பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா தீர்ப்பு அவங்களுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். நான் ஒன்றும் இல்லை, சமாதானமாக இருக்கேன், எனக்கு தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். இதான் காரியம். தேவனுடைய தீர்ப்பு யாரையும் விட்டு வைக்காது. உங்களுடைய வாழ்கிற வாழ்க்கை நீ முன்னால் நடந்தது, உங்கள் முன்னோர்கள் நடந்த காரியம் தான் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. நான் சரியானபடி மனம் திரும்பினா என் எதிர்காலம் சரியானபடி இருக்கும். எல்லோரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்.